அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹெட் டேக். ஹெட் டேக் நம்ம HTML டேக் ஸ்டார்ட் ஆன செகண்ட் லைன்லயே ஹெட் டேக்கை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஹெட் டேக்ல நிறைய யூனிவர்சல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், யூனிவர்சல் அட்ரிபியூட்ஸ் நம்ம பாஸ் பண்ணுவோம். எந்த ரிலவெண்ட் வெப்சைட்டா நம்ம கிரியேட் பண்றதா இருந்தாலும் ஒரு சில யூனிவர்சல் செட்டிங்ஸ், ஒரு சில யூனிவர்சல் அட்ரிபியூட்ஸ் காமனா ஹெட் டேக்ல நம்ம பாஸ் பண்ணுவோம். இது எல்லா கேட்டகரி ஆஃப் வெப்சைட்லயும் முக்கியமானது. உதாரணத்துக்கு முதல்ல நம்ம பார்க்க போறது கேர்செட் அட்ரிபியூட். இதோடைய பர்பஸ் என்னன்னா, நம்ம வெப்சைட் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற நீட் இல்லை. மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல வெப்சைட்ஸ் இருக்கலாம். ஸோ நிறைய லாங்குவேஜஸ் இருக்குன்றதுனால அந்தந்த லாங்குவேஜோடைய டெக்ஸ்ட் கண்டென்ட் நம்ம வெப்சைட்ல கொண்டு வந்து வைக்கும் போது அதை ப்ராப்பரா நம்ம வெப்பேஜ்ல ப்ரிவ்யூ பண்றதுக்காக என்கோடிங்க்கு ஹெல்ப் பண்ற ஒரு அட்ரிபியூட் இந்த கேர்செட் அட்ரிபியூட். ஸோ இதோட வேலை மல்டிபிள் லாங்குவேஜஸாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் லாங்குவேஜோடைய கேரக்டர்ஸை கரெக்டாக நம்ம வெப்பேஜில் ரெண்டர் பண்ணி அவுட் கொடுக்கணும். இதுதான் இந்த டேகோடைய நீட். இப்போ இந்த டேகை நம்ம இங்கே ஹெட் டேக்ல மென்ஷன் பண்ணும் போது ப்ரௌசர் இதை ரீட் பண்ணி அதோடைய நீடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்க லாங்குவேஜ் கண்டென்ட்டை ப்ராப்பராக ப்ரிவ்யூ பண்ணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அட்ரிபியூட் வியூ போர்ட். இதோடைய நீட் என்னன்னா, நம்ம கிரியேட் பண்ணுற வெப்சைட் ரெஸ்பான்சிவாக இருந்தால், நம்ம கிரியேட் பண்ணுற வெப்சைட் வெறும் டெஸ்க்டாப் லேஅவுட்டில் தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கிடையாது. மொபைல் லேஅவுட்டில் பார்க்கலாம், டேப்லெட்டில் பார்க்கலாம், ஆர் லேப்டாப் மாதிரி சின்ன ஸ்க்ரீன்ஸில் பார்க்கலாம். ஸோ எந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலும் நம்ம வெப்சைட் அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்சிவாக அடாப்ட் ஆகிக்கணும். அப்படி அடாப்ட் ஆகிறதுக்கு நமக்கு ப்ரௌசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த அட்ரிபியூட் யூஸ் ஆகுது. ஸோ இதை வச்சு நம்மளுடைய ப்ரௌசர் இந்த பர்டிகுலர் வெப்சைட் ரெஸ்பான்சிவாக கிரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட்டுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு நம்மளுடைய வெப்பேஜஸை தேவையான சைஸில் ஆல்டர் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த அட்ரிபியூட்டோட நீட் அதுதான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய மெட்டா டேக் டிஸ்கிரிப்ஷன்ஸ். இதோடைய நீட் என்னன்னா, இப்போ ஒரு யூசர் ஒரு ப்ரௌசரில் ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் சர்ச் பண்ணுறாங்க. இன்கேஸ் அந்த கண்டென்ட் நம்ம வெப்சைட்டோடைய ரிலவெண்ட்டாக இருந்தால், எக்ஸாம்பிள் இப்போ ஒரு க்ராசரி மாதிரி ஆன்லைனில் வாங்க போகிறாங்க. அந்த வாங்க போகிற கண்டென்ட் நம்மளோட வெப்சைட்டோட ரிலவெண்ட்டாக இருந்தால், இன்கேஸ் நம்ம வெப்சைட் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டாக இருந்தால், நம்மளுடைய வெப்சைட் இ-காமர்ஸ் ரிலேட்டடான வெப்சைட் அப்படின்ற அந்த டிஸ்கிரிப்ஷனை நம்ம இந்த மெட்டா டேக்ல கொடுத்துருந்தோம்னா, சர்ச் இன்ஜினால நம்மளுடைய வெப்சைட்டோடைய அந்த மெட்டா டேக்கை ரீட் பண்ணி அது டிஸ்பிளே பண்ண போகிற 10 ரிசல்ட்டோட ஒன் ஆஃப் த ரிசல்ட்டாக நம்மளுடைய வெப்சைட்டையும் கொண்டு வந்து அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணலாம். அதாவது அந்த சர்ச் பண்ணுற யூசருக்கு டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இது ஜஸ்ட் நம்மளுடைய வெப்சைட் என்ன ரிலவெண்ட்டான வெப்சைட் அப்படின்றத நம்மளால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியும். அதை வச்சு சர்ச் இன்ஜின் ஒரு சில கண்டென்ட்டை சர்ச் பண்ணும் போது நம்ம வெப்சைட்டோடைய டிஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணி நம்ம வெப்சைட்டை கொண்டு வந்து அவங்களுக்கு ப்ரிவ்யூ பண்ண வைக்கலாம். இது ஒரு சின்ன டேக்லைன் மாதிரி நம்மளோட வெப்சைட்டை பற்றி நம்ம கொடுக்கறது. அடுத்ததாக கொடுக்க போகிறது லிங்க் டேக். இந்த லிங்க் டேக் வந்து எதுக்காகன்னா, நம்ம கிரியேட் பண்ணுற வெப்சைட்டோடைய ஸ்டைலிங் பார்ட். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறோம். ஒரு யூசரோடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட் இதெல்லாம் நம்ம வாங்கிறதுக்காக ஒரு லாகின் ஃபார்ம் நம்ம வெப்பேஜில் கிரியேட் பண்ணுறோம்னா, அது HTML மட்டும் கிரியேட் பண்ணும் போது அதில் எந்த வகையான கலர், டிசைனிங், ஒரு அட்ராக்டிவான எந்த ஒரு வகையான ஸ்டைலிங்கும் இருக்காது. இதை கலராக, டிசைனாக பார்க்கறதுக்கு நல்ல அப்பிடைசிங்காக மாற்றணும்னா CSS அப்படின்ற இன்னொரு லாங்குவேஜோட ஹெல்ப் நமக்கு தேவை. ஸோ இதை நம்ம HTML பார்த்ததுக்கு அப்புறமா CSS பார்ட்டையும் நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். அந்த டாக்குமெண்ட்டில் நமக்கு தேவையான ஸ்டைலிங் பார்ட்டை கிரியேட் பண்ணி HTML பேஜோட, நம்ம கிரியேட் பண்ணுற HTML டாக்குமெண்ட்டோட அந்த CSSஐ லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேக் தான் இந்த லிங்க் டேக். எக்ஸாம்பிள், நம்ம HTML ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறோம். அந்த பட்டனோட கலர் வந்து ஒரு ப்ளூ கலர் ஆர் க்ரீன் ஆர் ரெட் இந்த மாதிரி கலராக நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா இதுதான் அந்த ஸ்டைலிங் பார்ட்.
நம்ம பட்டனை அழகுபடுத்துகிற அந்த இடத்த சிஎஸ்எஸ்ன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல அந்த ஹெச்டிஎம்எல் பட்டனை அழகாக்குறோம். சிஎஸ்எஸ் டாக்குமெண்ட்டை இந்த ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டோட நம்ம லிங்க் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்டைலிங் பார்ட் நடக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் இன்டர்லிங்க் பண்ணுறதுக்கு தேவையான டேக் தான் இந்த லிங்க் டேக். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டைட்டில் டேக். ஒரு வெப்சைட்டுக்கும் வெப்சைட்டோட ப்ரௌசர் டேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டோடைய லோகோ இல்லை அதோடைய பேர் அந்த இடத்துல வரும். இப்போ நம்மளுடைய சைட்டையே நான் லோட் பண்ணி காட்டுறேன். இங்கே டெஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சைட்டோட பேர் இந்த இடத்துல ப்ரிவியூ ஆகுது. இது எந்த இடத்துல இருந்து எடுக்குதுன்னா இந்த டைட்டில் டேக்ல டெஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கிற கீவேர்டை வச்சு அது எடுக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் வெப்பேஜோடைய பேரை நம்ம இந்த இடத்துல தான் கொடுக்குறோம். இதையெல்லாம் ஏன் நாம் ஹெட் டேக்ல கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ரௌசர் ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை ப்ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தெரிய வேண்டிய எல்லா விஷயத்தையும் நம்ம ஹெட் டேக்ல கொடுக்கும் போது ஒரு ப்ரௌசர் நம்மளுடைய டாக்குமெண்ட்டை லைன் பை லைன் தான் ரீட் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்றத நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஸோ முதல்ல ஹெச்டிஎம்எல் லாங்குவேஜ் தான் நம்ம ரைட் பண்ணுறோன்றது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. அதுக்கு அடுத்து இருக்கிற ஹெட் டேகை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு சில ரூல்ஸ் மாதிரி நம்ம இந்த இடத்துல முதல்லையே கொடுத்துட்றோம். இதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற வெப்சைட்டோடைய மெயின் கோடிங்ஸை அது ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ எந்த விஷயத்தெல்லாம் முதல்லையே நம்ம ப்ரௌசருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கணுமோ அதையெல்லாம் முதல்லையே நம்ம கொடுத்துடணும். அதனால தான் இந்த முக்கியமான அட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹெட் டேக்ல பிளேஸ் பண்ணுறோம்.